ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான தோசை தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க அதை எதை வச்சு செய்கிறோம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தூதுவாழை தெரியும்ல உங்களுக்கு எல்லாம். அது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, சளி இருமல்னால் நமக்கு இருந்ததுன்னா இந்த தூதுவளையை நம்ம சாப்பிடும்போது எல்லாமே சளி இருமல் எல்லாமே நமக்கு நார்மலாகிடும். இந்த தூதுவாழையில் கால்சியம் நல்லாவே இருக்குது. அதனால் நம்மளுடைய எலும்புக்கு பல்லுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்காம். அதே மாதிரி ஜீரண சக்தியை நமக்கு தூண்டுமா. ஸோ அதனால தான் நம்ம தூதுவாழையில் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. தூதுவாழை ஒரு மூலிகை. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் தூதுவாழை. அதில் குட்டி குட்டி முள் மாதிரி இருக்கும். இது எங்கள் வீட்டு ஒரு குட்டி தோட்டத்தில் அந்த தூதுவாழை செடி இருக்குது. ஸோ அதிலேருந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறோம். இதை முள் முள்ளாக இருக்கும். அதனால் நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிலேருந்து அந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காம்பு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி எடுக்கணும். நம்ம சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக கட் பண்ணி நல்லா ஒரு 2-3 தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது லைட்டாக ஹீட் ஆனது பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம குக்கிங் ஆயில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த தூதுவளை இலையை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும், சிம்மில் வச்சு. அந்த இலை நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி. நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இட்லி தோசை மாவு அரைச்சி வைப்போம்ல, அதே மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தூதுவளை பேஸ்ட்டை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம தோசைக்கு எப்படி கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு தண்ணியாக மாவை கரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் தோசை மாவு. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது. ஸோ பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம நார்மலாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்லில் தோசை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. நம்மளுடைய தோசை ரெடி. நம்மளுடைய தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம நல்ல ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.